மலேசிய ரயில்வேயில் நடந்த கேபிள் திருட்டு சம்பவங்களால் இந்த ஆண்டில் KTMB ரயில்களுக்கு 1300 மணி நேரம் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டத்தில் மட்டும் 104 சம்பவங்கள் பதிவாகின. இவற்றில் பெரும்பாலானவை பேராக் மற்றும் ஸ்லாங்கூரில் நிகழ்ந்து முக்கியமான சிக்னல் அமைப்புகளை பாதிப்பை ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கான பயணிகளை நடுவழியில் நிறுத்தியுள்ளன. இதனிடையே KTM கம்யூட்டர் ரயில் சேவை 741 மணி நேரம் தாமதத்துடன் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ETS வழித்தடங்களிலும் 562 மணி நேரம் இடையூறுகள் நிகழ்ந்தன. ஆகவே கேபிள் திருட்டு இப்போது பல மாநிலங்களில் ஒரு வழக்கமான அச்சுறுத்தலாக மாறியுள்ளதால் KTMB நிறுவனம் இலக்கிடப்பட்ட இடங்களில் கண்காணிப்பையும் பாதுகாப்பு தடைகளையும் அதிகரித்துள்ளது. ரயில் சேவைகளை பாதுகாக்கவும் பயணிகளின் நம்பிக்கையை மீட்டெடுக்கவும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.